அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். அந்த பிஞ்சு உடம்புல ஃப்ளோ பெரிய ஆபரேஷன். உங்க பையனை பத்தி நினைச்சாலே கூஸ் பம்ப்ஸ் வரும் தெரியுமா? மனுஷங்க பிரியறது சண்டை போடுறதுனால இல்லைங்க, சண்டைக்கு அப்புறமா எப்படி பேசுறதுன்னு தெரியாததுனால தான். கருப்பு படத்துக்கு பிறகு ஒரு சிறப்பான வெற்றியை சூர்யா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் காத்திருந்தாங்க. படம் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கதையை பார்க்கலாம். அதாவது அன்பு என்பது நேரம் பார்த்து வரக்கூடாது, ஆள் பார்த்தும் வரக்கூடாது. அது வந்து எப்போனாலும் கண்டினியூலே இருக்கணும், மைண்ட் வந்து எப்போதும் ப்ரெசென்ட்லேயே அன்புல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை இந்த படம் சொல்ல வருது. அதுல கதையை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். சூர்யா ஒரு 42 வயது பேச்சுலர். அவர் வந்து கல்யாணம் முடிக்காம இருக்காரு. அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா ராதிகா வந்து இல்லை, நீ கல்யாணம் முடிச்சே ஆகணும், ஏன்னா கல்யாணம் முடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு என்ன, கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தியை கொஞ்சம் அவ்வளோதானே விடு அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய வந்து ரெடி பண்ணி ராதிகா கீழே கொடுக்குறாரு. அந்த வாடகை தாய் யாருன்னா மமிதா பைஜு. ஒரு கட்டத்துல மமிதா பைஜுக்கு வந்து வாடகை தாயா இல்லாம சொந்த தாயாவே இருக்கணும் அப்படின்ற ஆசை வருது. அதுக்கு சூர்யா முட்டுக்கட்டையை போடுறாரு. இப்படியான கலைபரங்கள்லாம் நடந்து இந்த முடிவில் என்ன ஆகுது, சுபமாக முடிக்கப்பட்டதா அப்படின்றது இந்த படத்துடைய கதை. சூர்யா வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த சஞ்சய் ராமசாமி, கஜினி சஞ்சய் ராமசாமி நினைவுபடுத்துற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் நடிச்சிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய புதுவெளியில சமூகத்தில் அவருக்கு ஒரு இமேஜையை குறைக்கக்கூடிய சில காட்சிகளும் படத்துல இருக்கு. ஆனா நான் வந்து நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வேற அப்படின்ற உள்வாங்கிட்டு அந்த கேரக்டர் ரொம்ப போல்டா பண்ணியிருக்காரு. அது சில இடத்துலலாம் கிராமத்துல படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். அப்புறம் நம்ம இவங்க மமிதா பைஜு தான் அந்த படத்துடைய பெரிய தூண் அப்படின்னு சொல்ல முடியும். அட்டகாசமான நடிப்பு, எந்த இடத்துலையும் பிசிறு தட்டாம சில கியூட்டான ரியாக்ஷன்ஸ் மூலமா படத்தை வந்து அவங்க காப்பாற்றி அடுத்த கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்மளுடைய தாய் கிழவி அவங்களுடைய ராதிகா மேடம், அவங்களுடைய அந்த முதிர்ச்சியான நடிப்பு வந்து இந்த படத்தை வந்து பெரிய அளவில் காப்பாற்றிருக்கு. அவங்க வர்ற இடத்துலலாம் அவ்வளோ ஸ்கோரிங் சூப்பராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் படத்தோட ஜீவனை எங்கேயுமே குறைச்சிடாம பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாடலும் சரி அற்புதமாக கொடுத்துருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் நிவிஸ் ரவி அவருடைய சினிமாட்டோகிராஃபர் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃப்ரேமிங்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய இடத்துல தெலுங்கு வாடைகள் இருந்தால் கூட அந்த ஃப்ரேமிங்கை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சில தெலுங்கு வாடைகள் இருந்தால் கூட நம்மளை வந்து அழகாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃப்ல சினிமாட்டோகிராஃபி இன்னுமே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். படத்துடைய ஃப்ளோவில் திரைக்கதை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி வந்து எல்லா கேரக்டர்களோட தேவைகளையும் நமக்கு சொல்லி, அந்த தேவைகளுக்கு பின்னாடி இருக்க கடந்த கால பிரச்சனைகளை சொல்லி, குடும்பத்துக்குள்ள இருக்க கடந்த கால பிரச்சனையை சொல்லி, இப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நகரத்தில் முதல் பாதி அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. முதல் பாதியில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேயே அந்த காமெடிகள் சம்பவங்கள் எல்லாம் இருந்தால் கூட மெயினான படத்தோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை வலிந்து திரித்திருந்ததுனால ஒரு ஆர்கானிக்கான ஸ்க்ரீன் பிளே அதில் நம்மளுக்கு படலை. இருந்தாலும் கூட படத்தை வந்து பெரிதாக நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. எந்த இடத்துலையும் படம் போர் அடிக்க உள்ள ஒரு என்கேஜிங்கான ஒரு படமாக தான் இருக்குது. நிச்சயமாக ஃபேமிலியோட போய் தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.